நாள் நல்லா தானே இருந்தீங்க, என்னங்க கையில அடிபட்டு இருக்கு? ஆரி ஆயா ஆரின்னு சாரின்றீங்களா? ஆண்டவன் சரி எனக்கு ஒரே வச்சுட்டா. குறைய வச்சுட்டாரா? என்ன குறை? என்ன குறை? பேசும்போது திக்கும். அப்ப ஆண்டவன் உங்க வாயிலே வச்சுட்டார். வாயில குறை வச்சுட்டார். ரூம் போட்டு அச்சாரு குறை வச்சுட்டாருன்னு சொன்னேன். உள்ளவங்கள அப்பா பேசாதீங்க. இல்ல அப்படி பேசணும். உங்களை போய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? 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 அப்ப என்ன வெட்ட ஆச்சிங்களா கேட்டு வருவீங்களே. அந்த வேகத்துல ஆர்மேலே இடிச்சுட்டேன். சரி சாரி சொல்லிட்டு போறேன். சரி 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 சாரி கேளுங்க. சாரி கேளுங்க. அதே எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்துட்டு லூசுன்ற முருகா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன ஒரு வார்த்தை பேசவே ஒரு வாரம் ஆகும் போலய? என்னப்பா எனக்கு பேசும்போது திக்கும். இந்த அளவுக்கு திக்குது? அதுக்குன்னு பேசும்போது திக்குறவங்கள நான் பாத்திருக்கேன். ஏன்னா ஒரு குறை உள்ளவங்கள நான் எப்பவுமே கிண்டல் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஆமா அந்த குறை உள்ளவங்கள நம்ம வந்து குறையா பார்க்க கூடாதுங்க, அதை நிறைவா தான் பார்க்கணும். அதுக்குன்னு இந்த அளவுக்கு குறையா இருந்தா நான் என்னத்தான் பேசுறது? ஆண்டவன் எனக்கு அப்படி வச்சுக்கேன். எதுல? வாயில. ஐயோ முருகா, போய் நல்ல மனுஷன், நல்ல அழகான மனுஷன், நல்ல ஒரு தொழிலாளி போய் வாயில உங்களுக்கு என்ன அக்க சொல்லவா? எனக்கு நல்லா தாப்பா இருக்கு வாயி. எனக்கு ஒண்ணும் திக்கல, நான் நல்லா பேசுவேன். ஏப்பா உங்க ஊர்ல அழுதா வாய் இப்படித்தா போகுமா? நான் ஒரு பிள்ளைய ஆத்தாடி இந்த வாயை வச்சுக்கிட்டு லவ் பண்ண அந்த லவ்யூன்னு சொல்றதுக்கே 2 வாரம் ஆகும் போலடா. நான் பண்ண காதல் புனிதமானது. புனிதமான காதல். அவ்வளவு ஒரு உண்மையான காதலை நீங்க பண்ணிருக்கீங்க. கூடத்த வாழ்வேன், செத்த உன் கூடத்த சாவேன் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன். முருகா, ஆனா இந்த மாதிரி ஒரு உண்மையான ஆம்பளை யாராங்க எங்க கிடைப்பாங்க? எங்க கிடைக்கும்? ஆனா அவன் என்ன ஒண்ணு சொன்னா, உங்க காதல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? திருப்பி காதலிக்கிறேன்னு சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி அழுகுறீங்க? நீ என்ன அழுதாலும் சரி, சரி என் கால்ல விழுந்தாலும் சரி, என் புருஷனை விட்டு அழமாட்டேன்டா. நீ ஊர் போய் பொண்டாட்டிய விரும்பினா எப்படி வருவது? ஏயா, நீ உண்மையான காதல்னா காதலிக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய காதலிச்சா சரி என்னலாம். அவ என்ன காதலிக்கிறா பரவாயில்ல, நான் பண்ண காதல் உண்மையானது. அப்ப போடும் பாவம் உண்மையான காதலை தூக்கிட்டு மதுரை ஓடிக்கு. ஒருத்தர் இன்னொருத்த பொண்டாட்டிய போய் காதலிச்சேன்னா அவன் வெட்ட மாட்டான் அவனைய. எனக்கு ஆத்தாடி உங்க காதல் ஒரு கேடுன்னு எனக்கு லவ் லெட்டர். ஆமா, காதல சொன்னா புருஷன்காரன் நல்லா வெட்டிட்டியா போல. என்னப்பா இருந்துட்டேன்? கீழே விழுந்தாடி. நான் என்ன பண்ணணும்? எழுத முடியாது. ஆமா அந்த கைய வச்சுக்கிட்டு எழுத முடியாது. எனக்கா நீங்க மாமா வேலை அந்த ஒரு வேலை தான் நான் நாடக உலகத்துல பாக்கல. மாமா அளவே போய முத நீ ஒரு நல்ல பிள்ளைய போய் மாமா அளவோ எல்லாரும் மாமாவோட பார்க்க புரியல. என்னப்பா காதல் கடிதம்? காதல் கடிதம் எழுதணுமா? பேனா இருந்தா கொடுப்பா. நாடகம் நடத்துறவங்க ஒரு குடும்பத்தார்கள் சார்பா நாடகம் நடத்துறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெண்களுக்கு முன்னாடி என்னை நீ ஊனா போட சொல்றியா? பிள்ளையா புலி போட சொல்றேன். அது ஓனா தானே வரும். ஊனா எனக்கு பிடிக்காது மாமா. ஊனா போடவா? இப்ப யார் பேசுனா?
மூணா போட்டாச்சுங்க. காதல் காதல் கடிதம் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காய் பாட்டு இல்லையா? சரி. காதல் கடிதம் எழுதினேன் எழுதினேன். நீ ஒரு அவர் தேர்ந்தால ஆரம்பிச்சார். நீ என்னங்க நீ ஒரு போடு பாடி முழுகாத சொல்லியே தேவதை நீ ஒரு தேவதை தேவதை எனக்கு நீ மட்டும் தேவதை நீ ஓயாம அந்த தேவை ரொம்ப அழுத்துற விட்டுறதோட தேவதை எனக்கு தேவதை இது தேவையே தேவதை என்னது புன்னகையில் விழுந்து விட்டேன். இதுல விழுந்துட்டியான்னு நினைச்சேன். விழுந்து விட்டேன். நீ என்னை எப்ப அது ஒண்ணுதான் பண்ணலாம். அதையும் பண்ண சொல்லு. சொல்லு. ஊருக்கு கூட்டி செல்வாய். ஓட்டிக்கிட்டு போவேன். ஆமாட்டிக்கு இருக்கும்ல. இப்ப யாரு பேசுனா? எக்கோ அடிக்குதா? சரி சொல்லுங்க. உன்னை திருப்பி உன்னையா? நான் ஒரு தடவை பார்க்க வேண்டும். நான் உன்னை ஓயாமையா நக்க போறியா? நான் உன்னை குறுக்கும் அவர் அப்படித்தானே ஆரம்பிச்சாரு. சொல்லியா? நன்றாக நக்க வேண்டும். பாவம் நல்லா எழுதுவோம். இதெல்லாம் நல்லா வருதுல உனக்கு பேசு. இதெல்லாம் வாய்க்குள்ளேயே பேசுற. அதை விட்டு ஊன்ற ஓன்ற நக்குன்ற ஊன்ற அப்படிதான் நீ சொல்லுவே. ஒரு பொம்பளை நடுவுல பேசக்கூடாது. அரசு மூஞ்சி மட்டும் நான் கத்த முடியாம தானே இவ்வளவு நேரம் சும்மா நிக்கிறேன். கட்டு ஊர் விட்டு காசா அப்பா விட்டு காசா நடத்துறாங்க பாரு. அவங்க விட்டு காசு ஒழுங்கு மரியாதையை வந்தம்மா பொழப்ப பார்த்தோமா போனமா இருக்கணும். வந்தம்மா போனமா இருக்க கூடாது. வந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டு போகணும்யா. மூஞ்சிய வரும் மூஞ்சிய ஊருக்காரவங்க போட்ட மேல என்னுடைய காலி என்னுடைய பக்கம் பாத்தீங்க. அவங்க வாசிக்கிற வாசிப்புக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். அதை நீ வந்து ஏயா கெடுக்கிற? உனக்கு யாரு வந்து உரிமை கொடுத்தா? யாராவது மாசமா இருக்கிற தாய்மார்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த புள்ள மூஞ்சியில முழிங்க புள்ள நல்ல புழு புழுன்னு உறக்கலாம். புள்ள பக்கம் கொரகாட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல. என்னைய மாதிரி அழகா பிறக்கும்னு சொல்றாங்க. எனக்கு அழகா பிறக்கும். விளக்க மாத்து கொண்ட புள்ளைய பத்தீங்கன்னா புளி முட்டைய பத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆள் ஊரு கூறு சொல்லுங்க. நல்லா ஆடிக்கிட்டு பிள்ளைய வந்து கெடுத்ததை பார்த்தாம தேவையில்லாம இடிச்சதை பார்த்தாம உன் நோக்கத்துக்கு நீ பேசுவ, உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவ. கேட்டு பார்த்து நீ பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? சரியா போச்சு. நீ வேற பிள்ளையா இருந்தா என்னையா கேட்டிருக்கா? நீ எல்லாம் போல இருக்கு. பவனாடி ஒரு பிள்ளை தான் சொல்லுவாங்க. நீ பேசுனீங்க பேசுவ நல்லா எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 6000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு என்ன உனக்கு 3000 ரூபாய் நான் கொடுக்குறேன். இந்த மைக்கில் மட்டும் லேசா எத்து மட்டும் வச்சு கரண்ட்ல அடிப்பட்ட நாய் மாதிரி இழுக்க. நான் பேச வேணாம்னு சொல்ல சார். நீங்க பேசாதீங்க பேசி பாரு. நீ தைரியமா ஆம்பளை நீ பேசாதீங்க. ஒண்ணு என்ன பேச விடலன்னா நீ பேசு. பேச வேணாம்னு சொல்ல சார். நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க, மேல பேசுங்க. டான்ஸ்கார
அப்படி கூட்டிட்டு லூசு முடிய கூட்டிட்டு வந்து பேசலி ஒன்னேதான் பேசாங்க ஆமா பாரு வீடியோ வேற எடு பொம்பளை பிள்ளையா புள்ளைய பண்றீங்க நல்லா செஞ்சுட்டு அதோட விட்டுருவாரு விடுங்க பிடித்தாமா என் பொழப்பு ஓடுது பாரு நான் ரொம்ப டிசிஷன் ஆனவேன் பூக்கடையா போகணுமா இல்ல சாக்கடையா போகணுமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க நான் உங்களை எதுவுமே பேச கிடையாது ஆமா எதுவுமே பேசல அம்புடியும் பேசுவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசிட்டு அப்புறம் உடனே நான் எதுவுமே பேசல தொண்டை புரிஞ்சு போக மாட்டேங்க பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு ரவுடி முடிய கூட்டிட்டு வந்திருக்காங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அவங்க மூத்திர தாய் குடி உனக்கு அறிவா வருதா சொல்லுங்கள் ஐயா கொடுங்க என்னமாச்சு உனக்கு ஒரு வந்துருச்சா சத்தியமா இப்படி மூஞ்சியை வைக்காத உண்மையிலே எரிச்ச மிசிரா வருது எனக்கு வாமிட்டா வருது அப்புறம் மூஞ்சில அடிப்பேன் பாத்துக்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு மூஞ்சிய இதே டைலாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசு அப்புறம் நான் சொல்றேன் அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்ன பண்ணேன் ஆடிக்கிட்டு இருந்தேன் என்ன எங்கு சென்றால் எனது அன்பு தந்தையா நாடகம் முடிஞ்ச உடனே அவர் பிள்ளைய பார்த்தது போல என்னை பார்ப்பாரு போன ஊர்லலாம் ஒரு சட்டை ஒரு கைலி அப்பா வாங்கிட்டு வந்துடுவார் கோசுக்குறிச்சி நாடகம் முடிஞ்சோடனே காலையில் வீட்டில் போய் அப்பா சட்டை கைலி எல்லாம் கொண்டு வந்து அப்பா என் பிள்ளைக்காக நான் வாங்கி வச்சது நீ போடணும் என் பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பா வருஷம் ஏதாவது ஒரு துணி கொடுத்துருவாரு இந்த வருஷம் நான் வரேன்னு தெரிஞ்ச உடனே போய் ஜவுளி கடையில் போய் சட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு என்ன சார் வாங்கிட்டு வந்திருக்காரு சரியா எனக்கு தச்சது மாதிரியே இருக்கு சட்டை இதை பிரிச்சு கொடுத்துட்டு இதை நீ போட்டு வரணும் நான் மேடையில இதை நான் பார்க்கணும்னு சொல்லி அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு அன்பு அப்பா அவர்கள் அவர் என்னை கேட்க மாட்டோம் இரு முதல் சொல்லி முடிச்சுக்கிறேன் அன்பு அப்பா அவர்கள் அவர் வந்து பெத்த பிள்ளை போல என்னை பாதித்து இந்த ஒரு புத்தாரையை வழங்கிய அன்பு அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் பிரமாண்ட நன்றி இதை வணக்கம் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு அப்பா எனக்கு சட்டை வாங்கி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு கோமன் வாங்கிட்டு வந்தேன் இங்க என்ன பாருங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நிக்கும் போது அவர் ஏன் ஆள் அப்படித்தான் பேசுவார் நாளைக்கு அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல அப்படியா ஆமா அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு நீ பண்ணிக்க நாளைக்கு அவர் பண்ணிக்கிறாரு அப்புறம் நாளைக்கு நீங்களா நாளைக்கு அவர் இல்ல இவரு வரிசையா டோக்கன் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வந்த போது நிதானம் இல்லாம வந்து இடிச்சது நீங்க ஒரு நிதானம் இல்லாம வந்து இடிச்சது நீங்க ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த மனுஷன் நல்ல ஒரு ஆம்பளை நல்ல ஒரு தொழிலாளி நல்ல ஒரு குடும்பத்து மனுஷன் நீ ஓரமா ஒதுங்கி போயிருந்தீங்கன்னா உன்னைய நான் மரியாதையா நினைச்சிருப்பேன் அதை விட்டு ஒரு நிதானம் இல்லாம ஒரு குடிகார நாய் வந்து இடிச்சது பார்த்தாங்க குடிகார நாயடா குடிகார நாயடா குடிகார நாயின்னு சொல்லிட்டாரே குடிகார நாயின்னு சொல்லிட்டாரே ஆண்டவா காசிநாதா கருணாமூர்த்தி என்ன அர்ஜுனன் மாதிரி அத குடிப்பதற்கு எனது மூத்திரத்தை குடிக்கலாம்னு நான் கேட்பேன் மூத்திரத்தை குடிக்க சொல்லிட்டாலே யார பார்த்து குடிகார நாயின்னு சொன்னேன் என்னைக்கு குடிகார நாயின்னு சொன்னாலும் நடந்துட்டு பாருங்க இந்த குடிகார சேர்த்துக்கிறதுக்காக என் மாமன் ஸ்டார் பண்ணி அவர்கள் தீ குளிப்பாரியா நீலாம் என்ன வச்சு உசுரோட இருக்க அந்த போல குடிகார சங்கத்தை பத்தி கேவலமா பேசிருச்சு இனிமே நீங்க உசுரோட இருக்கலாமா அவர் தாங்க குடிகார சங்க தலைவர் குடிகார நாயினை கண்டுபிட்டாரு குடிகார நாயினை கண்டுபிட்டாரு அவனே இன்னைக்கு மட்டும் இந்த ஊரை நீ கறந்து விடு நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன் என் பங்காளி ஊரா உட்கார்ந்து இருக்குங்க பெரியவங்களா இங்க உட்கார்ந்து இருக்காங்க யாரு இருந்தா எனக்கு குடிகார நாயினை கட்டிய குடிகார நாய படுக்க வச்சு வாயை குடிச்சு விடுவேன் குடிகார முண்டை குடிகார நாய்ங்கிற அந்த வாடகை எனக்கு சேராதுங்க நீங்க வேற அப்புறம் என்ன மசத்துக்கு வச்சுற வாமிட்டா வரும் ஆமா வாமிட் அப்பனா சரக்கு குடிச்சிருக்கா வாமிட்டா வருது முத குடிக்கும் போது ஹலோ பக்கத்துல உள்ளவங்க குடிச்சாலே எனக்கு வாந்தி வந்துரும் நீங்க வேற நான் நம்பிக்கேன் முகரேப்பாரு போமா குடிகார நாயில யார பத்தி கேக்குற தங்களை பார்த்துதான் தெரிவித்து குடிகாரரை பத்தி எப்பவுமே தப்பா பேசுறியா முத நன்றி கேட்ட தரமா பேசு நான் எப்பயுமே யார்த்தையுமே நன்றி இல்லாம நடந்துக்கிறேன் நீ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்க இல்லையே மேல எந்த அளவுக்கு பேசுறீங்க நன்றி கேட்ட தரமா பேசுற என்னத்த பேச சங்கத்துக்கு வரல ஆமா எதுல வர பஸ்ல வர பஸ்ல வர பஸ்ல ஏறணும் உனக்கு என்ன காசு வாங்குறாங்களா இல்ல டிக்கெட்டை ஃப்ரீயா கிழிச்சு கொடுக்குறாங்க இலவச பயணம் ஃப்ரீ பஸ் மகளிர்களுக்காக விட்ட இலவச பயணம் உங்க அப்பா வீட்டு காசு அங்க கொடுத்துட்டு இருக்காங்க
என்னைக்கு பஸ்ல இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 20 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அதுவும் நம்ம அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கிட்டோமா உள்ள போனா கப்பு 10 ரூபாங்கிறாங்க. 2 ரூபா கப்பா 10 ரூபா வாங்கிருக்கீங்க. ஹலோ வெளியில 2 ரூபாய்க்கு தானே விக்குது. பாத்தியா நீ 2 ரூபா கரெக்டா போய் வாங்கிக்கிறேன். நாங்க தான் உள்ள போய் ஏமாந்து 10 ரூபாய்க்கு வாங்குறோம். நம்மளுக்கு டாஸ்மாக் கடை எங்க வச்சிருப்பாங்க? எங்க இருக்கு? சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. அத போய் பெரியவங்கள்ட்ட கேக்குறீங்களா? எங்க அண்ணன் உட்காந்துருக்க அதுக்கு தான் கேக்குறேன். மூத்தர செண்டு கிட்ட வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு டாஸ்மாக் கடை எங்க தெரியுமா வச்சிருக்காங்க? எங்க? மதுரை விசாந்தி மகாலில ஏசி பாரு. அங்க லேடிஸ் மட்டும் தான் போறோம். என்ன பங்காளி போயிருக்கீங்களா இல்லையா? விசாந்தி மகால் லேடிஸ் பார்க்க அவர் எதுக்கு போறாரு? விசாந்தி மகால் உள்ள நுழையும் போது அங்க பூரா எல்லாம் அரக்கா சட்டியை போட்டு தான் நிக்குதுங்க. எதுக்கு? சரக்கு பாட்டில் வாங்குறதுக்கு. அப்புறம் குடியார பத்தி எங்களை பேசுற நம்ம முதுகுக்கு பின்னால என்ன இருக்குன்னு பாக்கணும். நம்ம கூட்டிட்டு போய் காட்டணும். ரொம்ப முக்கியம் இல்ல. அதை விட்டு எங்களை பார்த்து குடிக்கிற நாய்க்கு பேசுற குடிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குடிக்கிறதுல என்னங்க கஷ்டம்? ஒரு நாளைக்கு குடிச்சுப்பா. ஒரு கப்புல கட்டிங்க ஊத்தி அதுல தண்ணிய ஊத்தி அத மூக்கு கிட்ட கொண்டு போனோம். உள்ள இருக்கிற குரல் குந்தாண்டியில வெளியில வந்து மறுபடியும் அது அங்கங்க செட்டில் அவன் பண்ற பாடு அவனுக்கு தான் சரி. ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறானா எதுக்கு? அரசாங்கத்தை வாழ வைக்க. அப்புறப்பட்ட குடிகாரங்களை பத்தி தப்பா பேசுறீங்க. விளக்கமா கொண்ட வசத்த அக்க நல்லா இருப்பியா? குடிகார பத்தி இனிமே அப்படி பேசுவியா? இனிமே எந்த ஊடாது பேசுற படுக்க வச்சு வாயை குடிச்சு முடியும் பாத்துக்க. குடியார பத்தி பேசுறிய உங்ககிட்ட ஒரு விவரமா கேக்குறேன். கேளுங்க. படிச்ச பிள்ளை தானே? அறிவான பிள்ளை தானே? ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார் பாத்திருக்கியா? காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு. ஆமா 5:30 மணிக்கு அம்மா பால் ஐயா பால் அப்படின்னு ஊத்துருவாருல்ல. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? வரோம். பேசும்போது யோசிச்சு பேசணும். எல்லாத்தையும் பேசும்போது என்கிட்ட பேசப்படாது. வரங்க அது பால்ன்றது என்ன? இந்த உலகத்தை படைச்சது யார்? கடவுள். கடவுள். சரி இந்த கடவுள் தானே உலகத்தை படைச்சாரு. சரி டாஸ்மாக் கடையை சந்து பொந்துலதான் வச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கொடுதே. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். மாத்தி சொல்லிட்டேன். எப்படி? இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு சொன்னேன்? கடவுள். இந்த கடவுள் மனிதரும் கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு. நம்ம படைச்ச உலகம் தானே, பூரா நம்ம பிள்ளைய தானே. பூமியில இந்த மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க பாப்போம் சொல்லி கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியும். அடிக்கிற வயலுக்கு நம்மளுக்கே தவிக்கும். அப்ப அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருக்காரு. நல்ல மனுஷன். கடவுள் பாக்குறாரு. ஆக பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் தண்ணி கேட்கிறாரு. எப்பா பால்ல தண்ணி கலக்குறேன்ல தொண்டை வறண்டு வச்சுரா குடிக்க தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. உடனே இந்த வியாபாரி போப்பா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி பத்தல உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா போயா அவங்க இது வரட்டிட்டாரு. கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. என்னடா ஒரு பால் வியாபாரிட்ட தண்ணி கேட்டேன் அவன் தண்ணி இல்லைன்னு சொல்லி விரட்டிட்டானே சொல்லி ரொம்ப வேதனையோட நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. போறாரு போய்கிட்டே இருக்காரு. சரியா 12 மணிக்கு கடையை திறக்கிறாங்க டாஸ்மாக் கடையை. கடவுள் போய் தண்ணி கேட்கிறாரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சுன்னா குடிக்க தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி தானே வேணும் உள்ள போங்க அவன் சொல்லி உள்ள போய் பாட்டிலா ஊற்றி விட்டுட்டாங்க. கடவுள் சரக்க போட்டு ஒரு வரம் கொடுத்தாராம். போதையில ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன். தக்காளி அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலா கொடுத்த பாத்தியா? நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தேடி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம். அதை விட்டு என்ன சோடான்னு பேசிக்கிட்டு இருக்க? கன்றாவி பிடிச்ச கடைக்கு இவ்வளவு ஒரு ஃபேமஸா இருக்குமா? நீ வேற. ஆமா இங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? வியாபாரம் சூர்யா மார்க்கெட் போறாங்க. ஆமா என்ன படிக்கிறீங்க? நொங்கு வியாபாரமா? நொங்கு. சரி அப்ப நொங்கு வியாபாரம். மார்க்கெட் வழி அம்மா உன் மேலே அடிச்சு பண்ணிடுமா? அம்மா உன் மேலே எடுத்து சும்மா மேடையில நம்ம தொழில் பண்றோம்ல மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்கல்ல வயசு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நானும் பாக்குறேன். அப்ப ஒழுக்கமான மணிக்கு என்ன பெரிய கௌதமி நான் பெரிய கமலாசியன் லுப்டு முத்தம் கொடுக்க வராங்கண்ணா. முகரில் முள்ள விட்டுட்டு அடிக்க அது கொடுக்கறத தலையா
வரல சார். ஏய் வாயா புட்டாயா இன்னும் வாயில பட்டாசு போட்டு டீசென்ட் ஆடுமா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பெண்கள் பூரா நினைக்கிறது பப்புக்காரங்க பொட்டை பொறி போய் தப்பா நினைக்கிறது. நம்ம மக்கள் அப்படின்னா ஒழுங்கு ஆடணுமா இல்லையா? ஒரு திருப்பி கொடுன்றாருப்பா. கோச்சுக்கிறாங்க. திருப்பி கொடுக்கவா? மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நான் சொன்னேன் லூஸ் முடிய குடிச்சிட்டு வராதீங்கன்னா கேட்க மாட்டேங்க. அது இவ்வளோ போட்டதும் போது நான் சிறு வச்சுக்கிட்டு காட்டுறேங்க. பக்கத்தில் சொல்லிட்டு வாயை அப்படி கொண்டு வராது. அது அளவு கோயில் இருக்கிற குரங்கு பூரா இங்கே இருக்கு. என்னப்பா எதுக்கு சிரிக்கிறீங்க? நாளைக்கு மேரேஜ் பண்றது சார். என்னப்பா இந்த வாயை பார்க்கும் போது தங்களுக்கு எப்படி தெரிகிறது? வாயை நீ அபிநயம்ல ஒண்ணும் புடுங்க வேணாம். இங்க அபிநயம் முடிக்கிற மோகரே பாரு. தனித்தனி ஆடுவோம். சிரிக்க மேல முன்னாடி பாருங்க என்னடே ஆச்சு அந்த பிள்ளைக்கு. ஐயா அப்புறம் நான் எதுவும் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடாது. நீங்க செய்ய வேணாம், நான் தான் செய்யறேன். தனித்தனியா குத்துவோம். ஏ செண்பகமே செண்பகமே ஸ்லோ மோஷன் முக்கியம். தம்பி வந்திருக்கானா சார்? கூட போடலாம் சார். ஆடி ஆடி தெரிஞ்சு வச்சு ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்?
நானும் பப்புனுக்கார தம்பியும் ஆடும். தம்பியா? என்னமா மாமா அம்மா மட்டும் இல்ல இவங்களுக்கெல்லாம் தம்பின்னு சொல்ல அவங்களுக்கு. நானும் என்ன அத்தா எங்கத்தா ஒரு பச்சை கலச்சால அத்தா அத்தா கொஞ்ச நேரம் உட்காருட்டா நல்லா இருப்பாத்தா படுக்காத ஏமா ஏன் அப்படி சிரிக்கிற? சிரிக்கிற மாதிரி இருக்குமா நீ? அது கஷ்டப்பட்டு அழுகிறேன் சிரிக்கிறேனா சிரிக்கிற மாதிரி. அது நானும் பப்புனுக்கார அண்ணனும் ஆட போறோம். என்ன மாமா? சரி நானும் பப்புனுக்கார அண்ணனும் ஆட போறோம். சூரிய அண்ணன் ஆடும்போது யாருமே கை தட்டக்கூடாது. பவதாரணி பாப்பா நான் ஆடும்போது மட்டும் கை தட்டணும். எங்க தட்டுக்க கேட்போம். ப்ளீஸ் ஒரு தாட்டி தட்டுங்க, அதுக்கப்புறம் தூங்கிருங்க. நான் கேட்க மாட்டேன். தட்டுங்கட்டா ப்ளீஸ். இதை நான் ஒரு பொழப்பு நான் கைதட்ட சொன்னா அவங்க நியாயவாதிகள். ஆடும் பொழுது 2 பேரும் சேர்த்து கைதட்டுன்னா நியாயம். நான் இனிமே ஆண்கள் இருக்கும் என்னப்பா அப்பப்போ மாத்திரணும். அதெல்லாம் மாத்தக்கூடாது. இல்ல நான் மாத்திக்கிறேன். இருந்தா ஒரே மாதிரியா இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கைதட்டுங்கன்னா நியாயம். இதுல நாடு மட்டும் கை தட்டுங்க, பப்புக்கார அண்ணன் கை தட்டாதீங்கன்னா எவ்வளவு ஒரு சுயநலம். அண்ணன் உனக்கு நான் இனிமே ஆண்கள் உன் வெண்ணையை கலட்டேன். எங்க ஆண்கள் கூட உன் பக்கம் கை தட்ட சொல்லு பாப்போம். இப்ப பாரு சத்தத்தை யாருமே பங்காளி தட்டுங்க. பங்காளி என்னன்னு? ஆஹா ஓட்டு சேர்த்துட்டீங்களே. ஏயா வருஷம் வர எம்பிட்டு நாள் ஓட்டு சேர்த்துருப்பேன். கரண்ட் கம்பியை போய் கடி. கட்ட வண்டி காப்பா காப்பாத்த வந்த வண்டி, நாலு அறிந்த வண்டி, நாகரிக அறிந்த வண்டி. இன்னும் எடுக்கிறேன். மச்சான் பேரு மதுரை நின்ன பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே. நாடக கட்டி வந்து வரும் 2 நாடு குதிரை. என்னத்தா இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? ஆங்கிலேயே பேசுறேன். இப்படி பண்ற இருங்கப்பா ஆட முடியாதுல்ல. இப்படி பண்ணுது. நீ அப்படி நினைக்கிறியா? எப்படி ஆட முடியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப பாரு என்னது நீ ஆடுற சொல்லலாம். நீ நல்லா தூக்குல என்னத்த காலத்துக்கு மாமா ஆசைப்படுற காலத்துக்குமா திறமை இருக்குங்க. நீங்க ஆடல மட்டும் வேடிக்கை வாங்க. ஆடும்போது ஏதாவது கிழிஞ்சிச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கிறோம். நாளைக்கு போய் தச்சுக்கிறோம். ஒன்னாதான் நாங்க 4 ஊசி வச்சிருக்கோம். தச்சு மச்சான் பேரு மதுரை. மச்சான் பேரு மதுரை. நின்னு பாரு எதிரே. ஆண்கள் எப்பொழுதுமே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யார் நல்லா ஆடினாலும் கையில எப்பை மீசக்காரப்பை நீ பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டினா உனக்கு நீர் எடுப்பாச்சாம சொல்லிட்டேன். அது என்ன அப்பனா ஆரம்பத்தில் இந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கணும்? என்ன 2 பேரும் ஆடும்போது எல்லாரும் கை தட்டுன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லிருச்சு. அந்த கூட எவ்வளவு சுயநலமா அதை எப்படி நான் ஒத்துக்க முடியாது. ஆண்கள் கூட எனக்கு மட்டும் தான் கை தட்டணும். உனக்கு மாட்டிக்கிட்டு கை தட்டிங்க. நீ அந்த பிள்ளையோட சேர்ந்துட்டியா? சரி ஒண்ணுமில்ல. அதை விட நீங்க நல்லா ஆடுங்க. உங்களுக்கு எதுக்கு வாங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் நீங்க ஏன் போராடுறீங்க? பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க படம் படிக்காமலே. ஆமா பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாடம் படிக்காமலே.
என்னதா என்றியா? இந்த 15 பேர் தான் நாடாமே பாக்குறாங்க அவ்வளோப்பா. சரி போதும், இந்த 15 பேர் போதும். நீங்க பேசுறது போது ஆடுமா சும்மா அதே மாதிரி ஆடலாம். உனக்கு கை தட்டணும். மேல காலை தூக்கணுமா? ஆமா, எனக்கு பழக்கம் இல்லையே. காலு சின்ன காலு, உன் காலு எத்தனை நீ காலு தூக்குடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் உங்களை என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா அந்த பிள்ளைக்கு பெரிய காலம்னு எனக்கு இப்பதான் தெரியும். அவர் யாரு தெரியுமா? யாரு? என்னுடைய வருங்கால கணவர் சார். அது ஒண்ணுதான் மிச்சம். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும். அண்ணே, தூக்குங்க, எப்படியாவது தூக்குங்க. ட்ரைசைக்கிள் அடிப்பட்ட தவளை மாதிரி. விழுந்துருச்சு, எனக்கு விடாம இருக்கு. பொண்ணுக்கு இருக்கவா? எனக்கு சேர்ந்து இருந்துட்டு வைப்பேன். நீ ஒண்ணுக்கு இருக்க போற அந்த மாதிரி சுத்து. இல்ல, எனக்கு இந்த மாதிரி சுத்த வராது. நான் நிக்கிறவா? என்னம்மா சொல்ற? ஒரு பாவையானது ஒரு பாட்டு பாடுது. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டி அன்பு உள்ளவர்களுக்கும் கைதட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கேட்ட இப்படி படுத்துட்டு நாடகம் பார்க்குறீங்க, கடுப்பு அடிக்கலையே? அவங்க எவ்வளவு நாளைக்கு பார்ப்பாங்க? 9வது நாடகம். எந்திரிச்சா உட்காந்து எந்திரிச்சு உட்கார்ட்ட. என் கூட பிறந்த சீதை எந்திரிச்சு உட்காருங்க. இப்போ நீ எந்திரிச்சு உட்காரியா இறங்கி வந்து நான் காட்டை கடிக்கவா? காலதாமதம் காரிய கேடு. பாப்பா பேசாம லவ் பண்ணிடுவோம். என்னன்னு சொல்றீங்க? காதல் காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க. வந்துருச்சு. இந்த மாதிரி இப்படி நம்ம லவ் பண்ணணுங்களேன். சரி, மதுரை மாட்டுத்தாமணி ஆரப்பாளையம் அண்ணா பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஆமா, மொத்தத்துக்கு குத்தகை எடுத்துடலாம். ஏன்? டீஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலையில காமிச்சு கூட பொழப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக சொல்ல வந்தேன். அப்ப பாப்பா லவ் பண்ணிடுமா? பண்ணிடுவோம். பாபா, ஆ, நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதல்னா எப்படி இருக்கும்? எனக்கு சுத்தமா தெரியாது. என்னப்பா எப்படி இருக்கும்? காதல் எப்படி இருக்கும்? நான் எப்படி சொல்றது? ஏதாவது ஒரு அடையாளம். நீளமா இருக்கும், குள்ளியா இருக்கும். அதே நீளமாச்சா இருக்கும். அப்புறம் புரியா? ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. யார் உங்களுக்கு எடுத்ததுன்னு தெரியல. நான் வந்து எப்படி சொல்றது? இப்ப காதல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதானே காணாம்புதூரை சேர்ந்த அன்புமணி அண்ணா அவர்கள் இங்கு சூரிய அண்ணனும் பாதாரணி அவர்களையும் பாராட்டி
இருவருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமாளுக்கு நன்றி நன்றி வணக்கம். அன்பு அப்பா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. இந்த அன்பளிப்பு கொடுக்குறவங்க 50 100ன்னு கொடுக்காம ஒரு 500 700 இப்படி கொடுங்க. ஆமா, பழைய நோட்டு 2000 கொடுங்க. இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு இல்ல, ஏமா பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா, நோ ப்ராப்ளம். இந்த கழுத்துல கிடக்கிறது காதல கிடக்கிறதை கூட அவுத்து கொடுங்க. இந்த கால கிடக்கிற செருப்பை கட்டி அப்படியே உடனே அவுத்தி, அது கவரிங்க தானே. எனக்கு தெரியும். இப்ப யாரு ஒரிஜினலா தங்கத்தை போட்டிருக்காங்க? நான் எல்லாமே கவரிங்ல தான் போடுறேன். சரி, நீங்க காதல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அந்த காதல் எப்படி இருக்குங்க? காதல் என்ன சொல்லணும்? காதல் எப்படி இருக்கும்? என்ன காதல் எப்படி இருக்கு சொல்லணுமா, அடையாளம் சொல்லணுமா? அடையாளம் அடையாளம் கிடைக்கும். காதல்னா எப்படி இருக்கும்? காதல் எப்படி இருக்கும்? ஒரு பொசிஷன் சொல்றேன். பொதுவா நம்ம கடைக்கு போனா வடை வாங்கி சாப்பிடுவோம்ல, காதலிக்கும் பொழுது காதல் வந்து எப்படின்னா ஆமாவோட சீசன் இருக்கும். பொசு பொசுன்னு நல்ல மெது. ஆமா, காதல் முடிஞ்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்ட வடை சீசு வந்துடும். காதலிக்க நாங்க தான் போடுவோம். அப்புறம் நம்ம மனுஷருக்கார போடுவாரு. இப்ப பட்டனோட எனக்கு ஒரு நினைப்பு, உளுந்த விட மாதிரி இல்ல முதல் ஆமை விட மாதிரி, அப்புறம் உளுந்த விட. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது, யாரு பார்த்தது, நீல போக்குதவனி வேலையாகி போகுது, எடுத்து விடுவது வேலையாகி போகுது, கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, யாரு பார்த்தது. சுத்தி வந்து நீ சோப்பு போடுற, கொட்டி போன முடிக்குத்தான் இப்ப தேடுற, என்ன பார்த்து என்ன கேட்ட கேட்ட எண்ணி மாத்துற, கால நீரும் மாலை வந்து மாத்துற. பூஜை கேட்ட பூவிது நீத்து தானே பூத்துது, பார்த்தது மேல போட்டதவனி வேலையாகி போனது, வேலை இழுத்து விடுவரும் உங்க வேலையாகி போனது. நல்லா பார்த்துட்டு போறேன். அன்பு அப்பா அவர்கள் அது மட்டும் கிடையாது, இந்த சொத்து வட்டாரத்தில் எங்கே போனாலும் சரி அன்பு மாமா MS முத்தப்பா அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்கி கண்ண திறந்த ஒளியில் இந்த பாடலை கேட்பாங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இறக்க போனாலும் சிறக்க போகணும். இந்த நாட உலகத்தில் அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரசிகர் மன்றம் யாருக்குமே கிடையாது. திரையுலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், அந்த அளவுக்கு எங்கே போனாலும் சரி, புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு போனாலும் சரி, காரைக்குடிக்கு இங்கிட்டு போனாலும் சரி, எங்கிட்டு போனாலுமே, ஆமாம் ராம்நாடு பக்கம் போனாலும் சரி, அங்கே போனாலும் அவர் பேரை சொல்லி அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எங்கே போனாலும் அவர் மேலே ஒரு அதிகமான ஒரு அன்பு. ஏன்னா அவர் பேச்சுக்கும் அவருடைய பாட்டுக்கும் அன்பு நண்பர்கள் பூரா அவர் மேலே ஒரு அதிகமான ஒரு லைக்கு. அன்பு உள்ளங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். அன்பு அப்பா அவர்கள், அன்பு மாமா முத்தப்பா ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சோர கை தட்டுங்கண்ணே.
உங்களுடைய பேர் இருக்கீங்களா? உங்களுடைய விருப்பத்திற்காக இந்த பாடல். கண்ண திறந்தா ஒளி இல்ல, நான் காலை எடுத்தா நடவல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, இப்ப முன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளிகளே